வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். எழுத்தாளர் நடிகர் அனுமோகன் அவர்கள் கூறியதாவது, சித்தர்கள் எழுதி வைத்தபடி 2024 ராவண பூமி கடலில் மூழ்கும். இது குறித்து உங்களது கருத்து என்ன சார்? கணிப்பு, தீர்க்க தரிசனம் எதுவாக இருந்தாலும் நிறைவேற வேண்டும். அதான் உண்மையான தீர்க்க தரிசனம். இதற்கு முன்பாக 2012 உலகம் அழியும் என்று யாரோ கூறியதாக சொன்னார்கள். உலகம் அழியவில்லை, நிறைவேறவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த கிறிஸ்துவ போதகர்கள் மற்றும் தீர்க்க தரிசிகள் என்று சொல்லக்கூடிய கள்ள தீர்க்க தரிசி எல்லாமே ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், கர்த்தர் சொன்னார்னு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அது நிறைவேறாமல் போய்விடும். அது தீர்க்க தரிசனம் அல்ல. யார் சொன்னாலும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதான் உண்மையான தீர்க்க தரிசனம். இதற்கு முன்பாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நாஸ்டாமஸ் தீர்க்க தரிசி கூறிய தீர்க்க தரிசனங்கள் சில நிறைவேறிக்கிறது என்று யூடியூப் சேனலில் பார்த்து தெரிந்து கொண்டேன். அதே போன்று பல்கேரியா நாட்டை சேர்ந்த பாபா வாங்கா என்ற தீர்க்க தரிசி கூறிய சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கிறது என்று சில யூடியூப் சேனல்களை ஒளிபரப்பினாக பார்த்து தெரிந்து கொண்டேன். அதே போன்று எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் நிறைவேற வேண்டும், தாமதமானால் நிறைவேற வேண்டும். தற்போது யூடியூப் சேனலில் உலாவிக் கொண்டிருப்பது இந்த 2024 ஆண்டு பிறந்த பிறகு நடிகர் அனுமோகன் அவர்கள் கூறியதாவது, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் எழுதி வைத்திருந்தேன் படிச்சிருந்தேன். நான் இப்போ சில நாளுக்கு முன்பாக எனக்கு தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு கனவு மாதிரி ஒரு சித்தர் சொன்னார். நான் சொன்னாலாம் நீ போய் சொல்லு, இதை முதல்ல சொல்லு அப்படின்னு சில வார்த்தையை சொன்னார். அதாவது 2024 ராவண பூமி கடலில் மூழ்கும். இதுதான் நடிகர் அனுமோகன் அவர்கள் கூறியது, சித்தர்கள் கூறியதாக அவர் கூறியது. எந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது 31/12/2024 தான் தெரியும். அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம். மாமனிதன் இம்மார்டல் ரூடர் யூடியூப் சேனலில் எபிசோடு 56 நாள் 21/12/2023 சுனாமியால் மூழ்கும் சென்னை எப்போது? எபிசோடு 57 நாள் 28/12/2023 சென்னை நகரம் கடலால் சூழப்படும் எப்போது? கடவுளின் தீர்க்க தரிசனங்கள் என்று ஒளிபரப்பி இருந்தீர்கள். சென்னை நகரம் கடலில் மூழ்குமா சார்? எப்போது நடக்கும் சார்? தீர்க்க தரிசனங்கள் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் அவர்தான் தீர்க்க தரிசி. 2008 முதல் என்னிடம் தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார். என் குடும்பத்தை பற்றியும் பொதுவான பற்றியும் கூறி வருகிறார். அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், எனது மனைவியின் மரணம், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணம், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி ராஜினாமா செய்தது, சசிகலா அவர்களின் சிறை இருப்பு, 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனது, 2021 தேர்தலில் அதிமுக தோற்றது, 2020 அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோற்றது, 2015 சென்னை வெள்ளம், 2020 கொரோனா வைரஸ் வாதை மரணம் உலகமும் வந்தது, பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களின் மரணம். இவையெல்லாம் குறித்து என் தேவநாயகத்தை முன்னாடி கூறியது பின்னாடி நிறைவேறியது. அதான் தீர்க்க தரிசனம். அவர் முன்னாடி கூறிடுவாரு, பின்னாடி நிறைவேறும். தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அதே போன்றுதான் சென்னை குறித்து கூறும்போது, சென்னைக்கு அருகே கடல், கடலுக்கு அடியில் நிலம், நிலத்தை அசைப்பேன், வெற்றிடம் உண்டாகும், நீர் வெளியேறும், சென்னை நகரம் நீரால் சூழப்படும். இதைத்தான் என் தேவநாயக கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சென்னையை குறித்து கூறி வருகிறார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். 22/3/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சத்தட்டு கைதம் தொட்டி மெந்தட்டி பொம்மத்து புதமற்ற ரெக்கத்தூர் பொதிம புதமட்டு தார குத்தரமே
சென்னை நகரம் நீரால் 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 சூழப்படும். உறுதியானது உறுதியானது உறுதியானது. 25/3/2019 என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். Opiti ekiti mat maket kainan do radi mopiti mother dopita rada dagata rando me bodi balamma data roda darekara heteremiko ator mutrima puti potrata Chennai nagaram நீரால் 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 சேதம் உண்டாகும். அந்நாள் மிக 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 Mega 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 கடல் நீர் சென்னை நகருக்குள் வேதனை. சென்னை நகர ஜனங்களுக்கு பாவம் நிறைந்த நகரம். அழிப்பி அழிப்பி நானே அழிப்பி. 27/6/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். Tere me atara mote ragat kaidan to ore me ka tu pita atarande mohe 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 Chennai nagaram கேடுகட்ட ஜனங்கள் நிறைந்த நகரம். பரிதானக்காரர்கள் நிறைந்த நகரம். பாவிகள் நிறைந்த நகரம். பரிசுத்தப்படுத்துபவன் யார்? நீ நீ நீ. அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேதப்படுத்துவேன். நீரா சமுத்திரம் அடியிலே பூமி அசைப்பே நகர்த்துவே நீரை நிரப்புவே. சென்னை நகரத்தை நீரால் நீரா நீரா தடுப்பாரில்லை. தடுக்க ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. உறுதியானது உறுதியானது உறுதியானது. 28/6/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். Teremi odareked magid kaidan turratta tabu ademu bodabadodo taboreked magid kaidan dorad kahudim kamavalto atta ramdima tube 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 தாழி பேரலை சேதப்படுத்தியது. ஆதியிலே சேதம் கொஞ்சம். வேதனை ஜனங்களுக்கு உண்டானது. அதை விட சேதம் உண்டாகும் உண்டாகும் உண்டாகும். சென்னை நகர ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். சென்னை நகரத்திற்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். சேதம் சமுத்திரத்தில் உள்ள நீர் சென்னை நகரத்திற்குள்
ஜனங்கள் காண்பார்கள். நீர் இல்லாமல் வேதனைப்பட்ட ஜனங்கள் நீரினாலும் வேதனைப்படுவார்கள். உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. தடுப்பாரில்லை, தடுக்க ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. சேதத்துக்கு பின் சென்னை நகரம் பரிசுத்தப்படுத்தப்படும். பரிசுத்தப்படுத்துபவன் யார்? நீ நீ நீ. அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். 29/6/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற சந்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Otarekit mahakit kaitan tutai me kodim kamada dobida awodi me bawda dodum dabada barandaka. Uttaramti mad gaidan totota engire modi bo. Chennai nagaram அதற்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். சோதம் குமரா பட்டணம் அக்கினியால் அழிக்கப்பட்டது. அக்காலத்திலே சென்னை நகரம் நீரால் அழிக்கப்படும். இக்காலத்தில் கேடுள்ள ஜனங்கள் அதற்கு காரணம் நான் அல்ல. அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பவன் நான். சென்னை நகர ஜனங்களின் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுப்பேன். நீரால் கிருபையால் வானத்தை திறந்தேன், மழை பெய்ய செய்தேன். கோபத்தால் சமுத்திரத்தை திறப்பேன், சென்னை நகரத்தை நீரால் நிரப்புவேன். 4/7/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Utarrente magmagat gaidan torra kutiki ramtu me bubi di mavapatta atta rande ma audebiha. Utarrame pudi pavadama papatta atta randi muha. Chennai nagaram சொன்னதை செய்கிற தேவன் நான், சொன்னதை செய்வேன். உறுதியானது. நீரால் கொடுத்தும் கொடுக்காமலும் சேதப்படுத்துவேன். வானத்தை அடைத்திருக்கிறேன், மழை பெய்ய விடாமல் தடுத்திருக்கிறேன். சமுத்திரத்தை திறப்பேன், சென்னை நகரத்தை நீரால் நிரப்புவேன். 11/7/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Uttaramdi madhe kutim kim mada tommi babada mata tere me kapudi babada mata. Uttaramdi mad gaidan torra kutteramka. சென்னை நகரம் மேகங்கள் திரளும், மழை பெய்யாது. உத்தரவிட்டிருக்கிறேன். அசைப்பேன், சமுத்திரத்தின் அடியிலே அசைப்பேன். வெளியேற்றுவேன், நீரை நிரப்புவேன். சென்னை நகரத்தை நீரா. ஜனங்கள் வேதனைப்படுவார். நீரா. 18/7/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Tireme aukiti makut kairan tokoto remeti mabudi abodi badamada mapata takara tupita aki ramdi maduvika rode babuda. சென்னை நகரம் நீருக்கு அருகாமையிலே நீரால் நிரப்புவேன். சனங்களில் அக்கிரமக்காரர்கள் அழிந்து போக கடவுது. நீதிமான்கள்
பூமியிலே பரிசுத்தவான்களாக வாழ கடவுள். என் வார்த்தைகள் உன் வாயினால் உலக ஜனங்களிடத்தில் நீயே பேச கடவுது. அற்புதங்கள் அடையாளங்கள் ஜனங்களுக்கு முன்பாக நீயே செய்ய கடவுள். 23/8/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். அபிதோடு இறந்தோர குத்திக்கிறம் தும்மி திம்மதட்டு தமேதப்பட்டு பதம உத்தர மிப்புத்தி பப்பதம் மட்ட அத்தர குத்துக்கு இறந்தார். சென்னை நகரம் நீரால் சூழப்படும். நீரால் சூழப்படும். நீரால் சூழப்படும். 1/5/2020 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஒத்தீரிக்கு கைடன் தூக்கட்ட கொத்தும் கிம்மதண்டாரண்டுமே காரோ மூத்திக்க தீபோ அத்தி கைடன் தூக்கொட்ட கொத்தும் கிம்மதண்டா பூதி பபாதம் மட்டாரமை காரபூதி பபாதம் மட்டரண்டத்துக்கு ஆதியிலே சென்னை நகரத்தை குறித்து அதற்கு விரோதமாக நான் கூறிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது நிலுவையாக. நீரால் 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 சேதம் உண்டாகும். சென்னை நகரம் உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. 1/6/2020 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். तुम्ही बोधम पटरंड तुकिटा कत्तरमुखी करम तुम्ही पत्तुम की बोधम मटत्त करंड उति करमी ஏத்தேசம் உன்னை விசுவாசிக்காத ஜனங்கள் அந்நிய தேவர்களை நாடி ஓடி சேவிக்கிற ஜனங்கள். மரணம் தொடரும் தொடரும் தொடரும். கேடுகட்ட ஜனங்கள் பாதியிலே அவர்களுக்கு விரோதமாக நான் உனக்கு கூறிய தீர்க்க தரிசனங்களை நினைவு கூறுவாயாக. நீரால் சேதம் தாமதமாகும், தாமதித்தாலும் நிறைவேறும். அதற்கு முன்பாக வாதையினால் சேதம் கொடுத்தது நான். மரணம் தொடரும் தொடரும் தொடரும். 9/12/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். உகித் கித்கைன்ற கொட்டொக்கு குட்டம்கி ஷக டொக்கோட்டிம்கி தடீபோதோடன் தட்ட தேர்ந்தரக்காரோ மீடி இதுமீ சென்னை நகரம் அதற்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அழிப்பேன் அழிப்பேன் அழிப்பேன். நீரால் 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 சமுத்திரத்தின் அடியிலே நிலம் அசைப்பேன் அசைப்பேன் அசைப்பேன். சமுத்திரத்தின் நீரை வெளியேற்றுவேன். சென்னை நகரத்தை நீரால் நிரப்புவேன். ஆக்கிரமணவர்கள் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் அதற்கு துணை போனவர்கள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். ஜலத்தினால் மரணம் 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 அதிகமாகும் அதிகமாகும் அதிகமாகும். சென்னை நகரம் நீரால் சூழப்படும். வேதனை சென்னை நகர ஜனங்களுக்கு. ஆதியிலே உன்னிடம் நான் கூறிய என் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும்.
இந்த 12 தீர்க்க தரிசனங்களில் என் தேவனாகிய கர்த்தர் கூறியிருப்பதன் சுருக்கம் என்னவென்றால், 2004 ஆழிப்பேரலை சென்னை தாக்கியது. அதை விட பல மடங்கு அதிகமான சேதம் சென்னை நகருக்கு ஏற்படும். எப்படி 2015 மழை வெள்ள வந்தது, 2023 மழை வெள்ள வந்தது, இந்த மாதிரி இல்லாமல் அதிகமாக வரும். எப்படின்னா, சென்னை நகருக்கு அருகே சமுத்திரம், சமுத்திரத்தின் அடியிலே நிலம், நிலத்தை அசைப்பேன், நீர் வெளியேறும், சென்னை நகரம் நீரால் சூழப்படும். இதுதான் இந்த கர்த்தர் கடவுள் கூறியோட தீர்க்க தரிசனம். ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆதியிலே சோதாம் கொமோரா பட்டணத்தை அக்கினியால் அழித்தேன், இப்போ சென்னை நகரத்தை நீரால் அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எப்போவும் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். எனவே சென்னை நகர ஜனங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். 29/6/2019 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் எந்த நாயகத்த கடவுள். சென்னை நகரம், அதற்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டி இருக்கிறேன். சென்னை நகரத்துக்கு விரோதமாக கருத்தை நீட்டார், ஜனக விரோதமாக கருத்தை நீட்டிட்டார், அழிவு நிச்சயம். சோதாம் கொமோரா பட்டணம் அக்கினியால் அழிக்கப்பட்டது அக்காலத்திலே. சோதாம் கொமோரா பட்டணம் அக்கினியால் அழிக்கப்பட்ட அக்காலத்திலே. சென்னை நகரம் நீரால் 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 அழிக்கப்படும் இக்காலத்திலே. கடவுள் வார்த்தை. கேடுள்ள ஜனங்கள் அதுக்கு காரணம், நான் அல்ல. சென்னை நகரத்தில் உள்ள ஜனங்கள் தான் காரணம். நல்லவளை கெட்டவன்னு நமக்கு தெரியாது, கடவுள் தெரியும். நான் அல்ல, கடவுளுக்கு அல்ல, ஜனங்கள் தான் காரணம். அவனவன் கிரியில் தக்கன பலன் கொடுப்பவனா. உலகத்தில் கடவுள் அடிக்கடி சொல்றது, அவனவன் கிரியை தக்க பலனை அவனவனுக்கு நானே கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சென்னை நகர ஜனங்களின் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுப்பேன், நீரால் நீரால். சென்னை நகர ஜனங்களின் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுப்பேன், நீரால் நீரால் நீரால். கிருபையால் வானத்தை திறந்தேன், மழை பெய்ய செய்தேன், கோபத்தால் சமுத்திரத்தை திறப்பேன், சென்னை நகரத்தை நீரால் நிரப்புவேன். தாங்க 29/6/2019 சொல்லிட்டாரு. தாமதமாச்சுன்னா கொரோனா வைரஸ், அதனால் தாமதமாச்சு. எனவே சென்னை நகரத்துக்கு அழிவு நிச்சயம். ஜனங்கள் எச்சரிக்கையா இருங்கள். இது தீர்க்க தரிசனம் எப்போது நிறைவேறும் என்பதை அடுத்த நாள் சொல்லும் போது நான் போறேன். நான் இந்த மாமன் இமாட்டோட யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்க, எச்சரிக்கையா இருங்க, தெரிந்து கொள்ளுங்கள். சென்னை நகரத்தை பற்றி சுனாமின்னு சொன்னா, சுனாமி மழை வெள்ளம் கிடையாது, நல்லா சுனாமி. எங்கேயோ பெய்த ஜப்பான் பக்கத்தில் சமுத்திரா, ஜப்பான் பக்கத்தில் ஒரு தீவில் நேர்ந்த நிலநடுக்கத்தினால, சுமத்ரா தீவில் நடந்த நிலநடுக்கத்தினால இங்கே சுனாமி வந்தது. சென்னை, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி தொடர்ந்து கடற்கரை வந்தது. எவ்வளோ சனங்க இருந்தாங்க. இங்கே எச்சரிக்கையா இருக்க. தேவனாகிய கர்த்தர் கடவுள் 2008 முதல் உங்களிடம் கூறிய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி இருக்கிறதா சார்? ஆம். 16/6/2006 முதல் செய்யாத குற்றத்திற்காக மத்திய சிறை திருச்சியில் 3 மாதம், அதற்கு பின்பாக மத்திய சிறை மதுரையில் 5 ஆண்டுகள், அதற்கு பின்பாக மத்திய சிறை புழல் சென்னையில் மீத காலம் இருந்தேன். 12 ஆண்டு ஆழ்தண்டனை சிறைவாசியாக இருந்தேன். 12 ஆண்டுகள் இருந்தேன். என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் சித்தத்தின்படி திட்டத்தின்படி, அவர் சித்தத்தின்படி திட்டத்தின்படி 12/6/2018 அன்று எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு வழங்கிய பொது மன்னிப்பை முன்னிட்டு நான் வெளியே வந்தேன். 2008 முதல் என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். அவர் கூறிய ஆரம்பத்தில் என்ன கூறுவாரு? என்ன பணிக்காக அழைத்திருக்கிறார். பரிசுத்தால் அபிஷேகப்படுத்தப்பட்டவன் நான், என்னோடு அவர் பேசுகிறார், நான் அவரோடு பேசுவேன். 2008 முதல் 2 பேரும் பேசிட்டு வர்றோம். ஆரம்பத்தில் கூறுற தீர்க்க தரிசனம் என்ன பணிக்காக அழைத்திருக்கிறார், எதற்காக அழைத்திருக்கிறார், என் குடும்பத்தை பற்றி, எல்லா குடும்பத்தில் என்ன நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும், மூத்த மகளுக்கு, இளைய மகளுக்கு, மகனுக்கு, எனக்கு, என் மனைவிக்கு என்ன நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்தாரு. எல்லாம் சின்ன சின்ன விஷயம் நிறைவேற்றுவது வந்தது. என்ன பணிக்காக அழைத்திருக்கிறேன். உலக ஜனங்களுக்கு முன்பாக திளர்வார்கள். உலக ஜனங்களுக்கெல்லாம் நீ அதிபதி, உலகத்தில் உள்ள அனைத்து தேசத்தின் அதிபதிகளுக்கெல்லாம் நீ ஆலோசனைக்காரன். உலக தேச அதிபரோடு நீ உறவாடுவாய், அவரின் பாசைகளில் உறவாடுவாய். உலக ஜனங்கள் முன்பாக நான் உயர்த்துகிறேன், பிரகாசிக்க பண்ணுகிறேன், உயர்ந்த அறைக்கு கீழ்த்து வைக்கிறேன். இது போல் நிறைய தீர்க்கதரிசனம் கூறியிருக்கிறார். குடும்பத்தை பற்றி கூட நிறைவேறிச்சு. இதெல்லாம் நிறைவேற காத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் முதல் சொன்ன பார்த்தீங்களா, ஜெயலலிதாவின் மரணம், சசிகலாவின் சிறையிருப்பு, இது போன்று சொன்ன அனைத்து தீர்க்கதரிசனம் நிறைய இருக்குது. பாருங்க, அனைத்து தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறது.
இவங்க எல்லாமே தனித்தனி எபிசோடில் கொரோனாஸ் பற்றி தான் போட்டிருக்கேன் நான். இவங்களெல்லாம் தனித்தனி எபிசோடில் மாமனிதர் ரிமார்ட்டோட யூடியூப் சேனல் ஒளிபரப்பு இருக்கிறேன். அவங்க தனித்தனி பிளேலிஸ்ட போட்டிருக்கேன். எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்க. பார்த்து திருக்கதரிசனம் நிறைவேறி கொண்டு வருகிறதை தெரிந்து அதுதான் நான் உறுதியாக சொல்றேன். நிச்சயமாக திருக்கதரிசனம் நிறைவேறும். சென்னை பற்றி கூறும்போது சென்னை நகர ஜனமாக கருத்தை நீட்டு இருக்கிறேன். கேடு உள்ள ஜனங்கள், பரிதானம் வாங்குகிற ஜனங்கள், ஜனங்கள் எப்படி எனக்கு தெரியாது சொன்ன வார்த்தை. ஆனால் சென்னை நகரம் கடலால் சூழப்படும், கடல் நீரால் சென்னை நகரம் சூழப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இது நிச்சயமா நடக்கும் என்று நம்பிக்கையா இருக்கிறேன். கடவுள் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் எப்போது நிறைவேறும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எச்சரிக்கையாயிருங்கள். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்மா. உலக ஜனங்களே, என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறி வருகிற தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. மற்ற தீர்க்க தரிசனம் சொன்னது பற்றி தெரியாது எனக்கு. நான் ஒரு மனிதன், மாமனிதன், தேவனாகிய கர்த்தர் கடவுள் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். அடிக்கடி சொல்லுவாரு, உன் நாவு என் வார்த்தை. என்னதான் என் நாவு அவர் வார்த்தை. பரிசுத்தால் அபிஷேகப்படுத்தப்பட்ட உடனேயே என் நாவு பேச ஆரம்பிக்கும், தேவ பாஷையில பேசும். என்ன பேசுறது எனக்கு தெரியாது, என் கண்ட்ரோல் இருக்காது. பரிசுத்தாவியானவர் கடவுள் நாவி எனக்குள்ள புகுந்து அவர் ஆட்சி செய்வார். மூளை வந்து கட்டுப்பட வச்சுப்பார். என்ன பேசணும் பேச தெரியாது. அப்படி பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் தீர்க்க தரிசனம் நிறைய நிறைவேற இருக்கிறது. மாமனிதர் மாற்றோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், பாருங்க. இந்த சென்னை நகரக்கடையிலே சுனாமி ஏற்படும், சென்னை மூழ்குங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. உலகம் இந்த கடற்கரை பகுதியெல்லாம் தண்ணியில மூழ்கும், இந்த வருஷம் மூழ்கும். அதாவது உலகம் வந்து வெப்பமாயிடுச்சு, அதான் ஆட்டி கடலை போனால் பனிப்பாறை உருகிட்டு இருக்கு, எனக்கு கடல் மட்டம் உயரும், எந்தெந்த கடல் மூங்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இவங்க சித்தர்கள் சொல்றாங்க, ராணுவ பூமி கடலில் மூழ்கும் சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அவங்க சொல்லலாம் கணிப்பா இருக்கலாம், ஜோதிடத்தின் கணிப்பா இருக்கலாம், சித்திர குறியதா இருக்கலாம், அதாவது அந்த காலத்தில் சில திகழ்ச்சி குறியதா இருக்கலாம், சயின்டிஸ்டுகளின் ஆராய்ச்சியா இருக்கலாம். நான் கூறுவது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். அவர் தான் எல்லாம் நடத்துறாரு. அவரே சொல்றாரு என்கிட்ட. சென்னை நகரத்தை குறித்து, அமெரிக்காவை குறித்து சொல்லும் போது கொரோனா அதிகமாக கொடுப்போம் சொன்னாரு. உலக நாடுகளிலே அமெரிக்காவில் தான் அதிகமான கொரோனா பாதிப்பு, மரணம். இப்போ சென்னை குறித்து கூறும்போது நிறைய குறியிருக்காரு. எல்லா மரணம் எல்லாம் போடுங்க, பாருங்க, எல்லாம் போடுங்க. தனித்தனி எல்லா மரணம், ஓபிஎஸ் பற்றி, சசிகலா நடந்ததை பற்றி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, முக ஸ்டாலினை பற்றி எல்லாம் போடுறீங்க. எல்லாம் தனி போட்டு எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. கலைஞர் அவர்கள் மரணத்தை குறித்து இருக்கிறார், எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அதே போலதான் சென்னை வெள்ளத்தை பற்றி, சென்னை வெள்ளம் சொல்லக்கூடாது, சென்னை சுனாமி. சுனாமிங்கிறது கொஞ்சமா தண்ணி வராது, திடீர்னு எத்தனை அடி உயரம், 100 அடி உயரம்னு சொல்ல முடியாது. எவ்வளவு தூரத்துக்கு கடல் தண்ணி உள்ள புகுந்து சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. அவர் சொன்னாரு, சொன்னதான் போட்டேன் நான். 3 எபிசோடு போட்டிருக்கேன். எபிசோடு 56, 57, 58 போட்டிருக்கேன் நான். சென்னை சுனாமி பற்றி போட்டிருக்கேன், சென்னை கடலுக்கு மூழ்கும் பற்றி போட்டிருக்கேன். பாருங்கள், அஜாக்கிரதையா இருக்காருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். அதான் சொல்ல முடியும். நான் இந்த பள்ளப்பயிர் உள்ளவங்க எச்சரிக்கையா இருங்க. அடுத்து ஏதாவது சொல்லி நான் போட்டுட்டான்னா எச்சரிக்கையா இருங்க. அதான் விட்டு பசாட்டா இருக்காதிங்க. ஒரு நிமிடத்துல சென்னை முங்கிரும். அப்புறம் என்ன அப்புறம் சொன்னாரு, மாமனிதன் சொன்னார், நடந்துச்சுன்னு பெருமையா பேசி புண்ணியம் கிடையாது. எச்சரிக்கையா எப்போதும் தெரியாது, எனக்கு எப்போதும் தெரியாது. சொல்ல சொல்றாரு. 2019 சொன்னாரு, 2020 சொன்னாரு, இப்ப 2023 சொல்லியிருக்கிறாரு. எப்போதுன்னு எனக்கு தெரியாது. தமிழக ஜனங்களே, நீங்க சென்னையில வந்து யாராவது வீடு வாங்க நினைச்சீங்கன்னா மேடான பதிவு பார்த்து வாங்குங்க. இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். நான் அவரின் குமாரன், என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் குமாரன், நேசகுமாரன், அவரால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். மதுரை சிறையில் இருக்கேன் நான், மதுரை மத்திய சிறையில் இருக்கிறேன். அதான் நம்புறேன் நான், மதுரை மத்திய சிறையில் இருக்கிறேன் நான். அங்கிருந்து சென்னை கழிச்சிட்டு வராரு. என் மகளுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாரு. நான் மதுரை மத்திய சிறை, சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் செய்யார் கொடுத்து சிறையில் இருக்கேன் நான். இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் சப் இன்ஸ்பெக்டர்ல கிடைக்குது. நான் நினைச்சேன் மதுரை சிறைக்கு பக்கத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாங்கிட்டு நம்ம லீவ்ல போக வர வசதியா இருக்குன்னு செஞ்சிருக்கலாம் நான். அப்போ ஒரு ஐபிஎஸ் பதவி மகள் கொடுப்பேன்னு சொல்லி மகளுக்கு ஒரு வார்த்தை எத்துக்கிறதுன்னு சொல்லி அங்கிருந்து சென்னைக்கு மகளை கூட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றோம். ஏன்னா எனக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே அவங்க சென்னையில் போஸ்டிங் வாங்கிட்டு வரோம். இப்போ சென்னைக்கு மகள் வரும்போது இங்கே குடும்பம் வருகிறது. இப்போ நானும் சென்னைக்கு மாறதான் வருகிறேன்.
அப்புறம் தேவன் சொல்லித்தான் கேட்கிறாரு, தேசம் உனக்கு தற்காலிகமானது, உனக்கு என்று ஒரு தேசம் ஜனம் பண்ண வைத்திருக்கிறேன், அத்தேசத்தை அழைத்து செல்லும் சொல்லி மதுரையிலிருந்து சென்னை கூட்டு வராரு தேவன். பாருங்க, சென்னை கூட்டு வராரு. கூட்டு வந்த உடனே ஒரு கூடாறு கூட மகனுக்கு ஒரு கூடாறு கொடுக்குறாரு. சென்னையில் சப் இன்ஸ்பெக்டர் வேலையை மகன் ஜாயின் பண்ணியிருக்கிறார் கொடுக்குறாரு. எங்க இருக்கிற தௌசண்ட் லைட்டு, தௌசண்ட் கூவாத்துக்கு பக்கத்துல. அதை பற்றி திருக்க தரிசனம், அந்த கூடாறு கொடுக்கிற பற்றி ஒரு திருக்க தரிசனம் சொல்றாரு. அவனுக்கு இந்த ஒரு கூட மகனுக்குன்னு ஒரு கூட வைத்திருக்கிறேன், சிலைகளுக்கு அருகே மேலான இடத்தில் கூட வைத்திருக்கேன் சொன்னாரு. மாதிரி சிலருக்கும் பேசினாரு. அதே மாதிரி மகனுக்கு ஒரு வீடு கொடுக்குறாரு. சென்னை தௌசண்ட் வீட்டு அவளா பார்த்து வாடகைக்கு இருக்கிறான். அந்த வீடை பார்த்தீங்கன்னா 2 பாதம் இருக்கும். தௌசண்ட் எயிட்ல ரங்கூன் ஸ்ட்ரீட். ஒரு பாதை வந்தா மாதா சிலை, இன்னொரு பாதை வந்து மாதா சிலை. அந்த மேடம் வந்து மேரா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி வரைக்கும் மேரா இருக்கும். கீழே பார்த்தா சைட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அவர் சொன்ன திருக்கத்தை நிறைவேறிச்சு. அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது கூடாரம் தற்காலிகமானது, உனக்கென்று ஒரு கூடாரம். இந்த திசை போய் இந்த திசை வந்து இந்த பிராண சாலையில போகும்போது அடுக்குமாடி குடியிருப்பில் அடிக்கல வைத்திருக்கேன்னு சொன்னாரு. தௌசண்ட் இருக்கணும். வடதிசை நோக்கி சென்று மேற்கு திசை நோக்கி திரும்பி சென்று தென் பகுதி செல்லும் பிரதான சாலைக்கு அருகாமலே அடுக்குமாடி குடியிருப்பில் அடிக்கல வச்சிருக்கேன்னு சொன்னாரு. திருக்கத்தை சொன்னாரு. அதன்படி தௌசண்ட் பார்த்தீங்கன்னா நேர சென்ட்ரல் போய் அங்கிருந்து நேர மேற்கா வந்து ஆவடிக்கு வந்து ஆவடியிலிருந்து பொந்துமணி போற பிரதான சாலைக்கு அருகே கேந்திர அப்பார்ட்மெண்ட்ல 4 மாடி கட்டடத்துக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எங்களுக்கு வீடு சொன்ன மாதிரி கொடுத்தாரு. அது ஒரு கிறிஸ்டின் இருந்தாரு, அவரை விலைக்கு வாங்கணும். நாங்க இங்க இருந்தோம். எதுக்காக கொடுத்தாரு தெரியாது. அப்புறம் தான் தெரிஞ்சது, சென்னை நகரம் கடல் நீரால் சூழப்படும். 10 கிலோமீட்டரோ 15 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டர் தெரியாது. நாங்கள் 20 கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி இருக்கிறோம். ஆவடிக்கு சென்னை கடலுக்கு டிஸ்டன்ஸ் தூரம் தள்ளி இருக்கிறோம். அதனாலதான் சென்னை நகரத்தை எதுவும் சேதப்படுத்த போறேன் அவர் நினைச்சாருன்னா சென்னை பக்கத்தில் வாங்கலாம். சென்னை பார்த்து 1008 புருஷ எங்கேயா ஒரு இடம் பக்கத்துல வீடு பார்த்து போய்க்கலாம். நாங்க இவ்வளோ 20 கிலோமீட்டருக்கு மேல் தள்ளி வந்து எங்களுக்கு வீடு கொடுக்குறாருன்னா எங்க பாதுகாப்பாக வைத்து விட்டார். ஸோ நான் இருந்தது கூவாத்துக்கு பக்கத்துல, சென்னை கடலுக்கு பக்கத்துல 1008 கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்தே கடல் வந்துடும். எங்களுக்கு சேதம் உண்டாகக்கூட எங்களுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லி தான் எங்களை தள்ளி கொண்டு வந்துட்டார். அதுக்கு மாதிரி கூட்டிட்டு அடித்தலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சரி உங்க தண்ணி வந்து அப்படி தடவை 4 மாடி மேலே ஏறிடுவோம். எங்களுக்கு இங்க கடல் வராது, அவர் தெரியும், அவர் கட்டுப்பாடு வச்சிருக்கிறாரு. அதை நம்பித்தான் சொல்றேன். தயவுசெய்து சென்னை நகரத்தினே இதை வந்து சாதாரணமா நினைச்சிட்டு போற பொருள் நினைச்சிட்டு போறாதீங்க. எச்சரிக்கையா இருங்க. எப்போ சொல்ல முடியாது சொல்லுவா, அப்பா சொல்லுவாரு, அப்புறம் நம்ம சொல்லுவேன் நான். அது வரைக்கும் எச்சரிக்கையா இருங்க. யாராவது சிறந்து விடாங்கன்னா அவுட்டர்ல வாங்க. மேக்சிமம் இருக்கும் எச்சரிக்கையா இருங்க. ஒரு அறிவிப்பு வந்தால் மழை வெள்ளம் மாதிரி இன்னைக்கு மழை நாளைக்கு மழை 4 மழை அப்படியே பறக்கிட்டு போயிடலாம் நீங்க நினைக்க முடியாது. 1 நிமிடத்தில் 2 நிமிடத்தில் மழை வாரி கொட்டிடும். யாரும் தப்பிக்க முடியாது. இது நாங்க உங்க பயமுறுத்தல் சொல்லல, ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். அடுத்ததாக அப்பா என்னிடம் ஏதாவது கூறினால் நான் சொல்லுகிறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். செய்தியை உற்றுநோக்குங்கள். மாமல்லன் இம்மாற்று யூடியூப் சேனலை அனைவரும் பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.